பலூன் யாருக்குத்தான் பிடிக்காது? சோர்வா உற்சாகம் இல்லாத இருக்கிற நேரத்துல ஒரு குழந்தைகையில ஒரு பலூனை கொடுத்து பாருங்க. குழந்தை மட்டுமா, இங்க பெரியவங்களும் விளையாடுறாங்க. வாங்க பார்க்கலாம். நீங்க லெஃப்ட் சைடுல சேர்ந்துக்கோங்க, இடது பக்கம் போங்க. குழந்தைங்க இருந்தா அவங்கள மட்டும் தனியா எடுத்துருங்க. நீங்க எல்லாரும் ஒரு டீம். இங்க கவனிங்க, நீங்க எல்லாரும் ஒரு டீம். இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, ரெண்டு டீமுக்கு தனித்தனியா நம்ம பலூன் இந்த ரெண்டு டீம் கையிலயும் நம்ம பலூன் கொடுத்துருக்கோம். இந்த டீமும் பலூன் ஊதி வச்சுப்பீங்க. அந்த டீம்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டீம்ல இருக்கிற பலூனை உடைக்கிறது அவங்களோட வேலை, நீங்க பாதுகாக்கணும். அதே மாதிரி உங்க டீம்ல இருக்கிறது அவங்க பலூனை உடைக்கிறது வேலை. கடைசியில எந்த டீம்காரங்க பலூன் அதிகமா வச்சிருக்காங்களோ அவங்க தான் வின்னர்ஸ். ஓகேவா? அப்ப அமைதியா இருக்கணும். இல்ல அமைதியா இருங்களேன். இந்த டீம்லயும் பலூன் இருக்கும், இந்த டீம்லயும் பலூன் இருக்கும். அந்த டீம் உங்க டீம் பலூனை உடைக்க போவாங்க, இந்த டீம்ல இருக்கிறவங்க அந்த டீம் பலூனை உடைப்பாங்க. கடைசியில இது வந்து ஒரு நிமிஷத்துக்கான கேம். அந்த ஒரு நிமிஷம் முடியும் போது எந்த டீம் கிட்ட பலூன் அதிகமா, ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் எந்த டீம் கிட்ட பலூன் அதிகமா இருக்கோ அந்த டீம் தான் வின்னர்ஸ். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இதுக்கு மேல டவுட் கேட்டீங்க. பலூனை பெருசா ஊதணும், கொஞ்சமா வரக்கூடாது. பலூனை பெருசா ஊதுங்க. ரெடியா? ஊத ஆரம்பிக்கலாம். ஊத ஆரம்பிங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் உடைக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸ்டாப். பலூனை வந்து கட்டிக்கோங்க. நீண்ட உரையாடலுக்கு மத்தியில சோர்வு வர்றது இயல்புதான். இப்படிப்பட்ட உற்சாகமூட்டக்கூடிய கூட்டு விளையாட்டுகளை விளையாடுறது மூலமா மீண்டும் அவர்கள் தொடர்ந்து இயங்குறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு உந்து சக்தியா இருக்கும். பலூன் விளையாட்டு